வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். தியானமே யோகம், யோகமே ஞானம் என்ற நிகழ்ச்சியில் ஆன்மீக அன்பர்களுக்கும் மூத்த பேராசிரியர் நன்மணி ஐயா அவர்களையும் இறை ஆசிரியர் அனார்கலி அம்மா அவர்களையும் வணங்கி வாழ்த்தி இந்த இனிமையான மாலை பொழுதினிலே நன்மணி ஐயா அவர்களின் பார்வையில் வேதாத்திரிய தத்துவங்கள் புத்தகம் 2 இப்படி ஈகை செய்தல் கூடாது என்ற தலைப்பை சிந்திக்க எடுத்துக்கொள்வோம். பொதுவாக ஈகை செய்வதை நாம் வலது கை கொடுப்பதை இடது கைக்கு தெரியாமல் அளிக்க வேண்டும் என்போம். எதிர்மறையான தலைப்பு என்பதாலும் வித்தியாசமான தலைப்பு இப்படி ஈகை செய்தல் கூடாது. நாம என்னதான் நேர்மறை எண்ணங்கள் கொள்ளுங்கள் என்று நம் மனவளக்கலையில் சொன்னாலும் எதிர்மறை எண்ணங்கள் தான் மனிதனின் மனசிலே சட்டுன்னு போய் சேரும். முன்பு சில அட்வர்டைஸ்மெண்ட்ல கூட சீயக்காயை பற்றி ஒரு அட்வர்டைஸ்மெண்ட் கொஞ்ச காலத்துக்கு முன்னால இருந்தது. அப்ப நாம அதை வாங்கணும்னு மனசுல பதியும். அவங்க எப்போ அந்த சீக்காயை வாங்காதீங்கன்னு சொல்லும் போது நாம அதைத்தான் வாங்கணும்னு நினைப்போம். ஆக இந்த ஈகை செய்தல் கூடாது அப்படிங்கிறதுக்கு போறதுக்கு முன்னால ஐயா சொன்னது போல மகரிஷி அவர்களின் வாழ்க்கை தத்துவங்கள்ல அந்த வாழ்க்கை தத்துவம் 12ஐயும் நாம முதல்ல தெரிஞ்சுக்க வேண்டியது ரொம்ப அவசியமாகிறது. வாழ்க்கை தத்துவங்கள் 12ல தேவை 3, அதாவது பசி, தாகம், காற்று, தட்பவெப்ப மாறுபாடு, உடை, உறைவிடம், அதுக்கு 3வது கழிவு பொருள், உந்து வேகம், உடல் கழிவுகள் வெளியேறுதல். இந்த 3 தான் தேவைகள் 3. அடுத்ததாக காப்புகள் 3. வேற்று உயிர் பகை, அதாவது கொசு, முட்டைப்பூச்சி, மிருகம், ஏன் சில நேரத்துல மனிதன்கிட்ட இருந்து கூட நமக்கு பகை வர்றதுக்கு நிறைய வாய்ப்புகள் இன்றைய காலகட்டத்துல இருக்கு. அடுத்ததாக இயற்கை சீற்றம், இடி, மின்னல், மழை, இதுல இருந்து நம்ம காக்கிறதுக்கு அது இயற்கை சீற்றம். தற்செயல் விபத்து, பிளாட்ஃபார்ம்ல நடந்து போய்கிட்டே இருப்போம். ஆனா நம்முடைய விதி முடிஞ்சா ரோட்ல போற வண்டி கூட நம்ம மோதி ஆக்சிடென்ட் ஆயிடும். ஆகையினால இந்த காப்பு 3 நமக்கு எப்பவும் தேவை. அடுத்தது அறநெறி, ஒழுக்கம், கடமை, ஈகை என்ற முக்கியமான இந்த அறநெறிகள்ல நாம இன்னைக்கு ஈகையை தான் பார்க்க போறோம். ஆனா அந்த ஒழுக்கம் பத்தி நாம தெரிஞ்சுக்குவோம். எண்ணம், சொல், செயல்களால் தனக்கோ பிறர்க்கோ தற்காலத்திற்கோ பிற்காலத்திற்கோ உடலுக்கோ மனதுக்கோ துன்பம் தராத செயல்தான் ஒழுக்கம் அப்படின்னு சொல்லுவாங்க. அப்புறம் கடமையை பற்றி நாம சொல்லும் போது கடன் பிளஸ் மை, அதுதான் கடமை. சமுதாயத்துல நமக்குன்னு சில கடமைகள் உள்ளன. அதைத்தான் நமது குருபிரான் அவர்கள் குழந்தைகளை, அதாவது 1 வயசுல இருந்து 15 வயசு வரைக்கும் குழந்தைங்களை நாம பாதுகாக்க வேணும், அவர்களை படிக்க வைக்கணும், அவங்களுக்கு குருகுலம் என்ற அவங்களை கல்வி போதனை செய்யணும். அதுக்குதான் 4 முக்கிய போதனைகளை செய்யணும்னு சொல்றாரு சுவாமிஜி. எழுத்தறிவு, தொழுதல், ஒழுக்கம், பழக்கம், இந்த 4 கல்வி முறையும் கற்று இந்த குழந்தைகள் பழகணும். இந்த 4 வாழ்க்கைக்கு நலமளிக்கும் பழக்கம். இதைத்தான் இளமை நோன்பு என்றும் நாம சொல்றோம். அடுத்ததாக ஈகை. ஈகை என்பது நாம இங்க கொடுத்திருக்கிறது நட்பு நலம் தான் ஈகை. அன்பும் கருணையுமா இருக்கிறது ஈகை. ஈதல் இசைப்பட வாழ்தல். இவ்வளவு அளித்த சமுதாயத்துல நாம திருப்பி தர, அதாவது வினைப்பதிவு கழிக்க சமுதாயத்திற்கு தொண்டு செய்யணும். நாம திருப்பி தர வேண்டிய ஒரு தொண்டு தான் இந்த ஈகை. அதாவது கடன் பட்டு இருக்கேன், அதை திருப்பி கொடுக்கணும். கடன் பட்டார் நெஞ்சம் போல் கலங்கினான் இலங்கை வேந்தன் அப்படின்றோம். ஈகை நாம எந்த நேரத்திலையும் எப்பொழுதும் நல்ல சிந்தனையில இருந்தோம்னா அந்த ஈகை தானா வந்துடும். ஈகையை தாராளமா செய்யணும், தியாகமா செய்யணும்.
தேவையான உதவி செய்யணும். உணர்வு தான் ஈகை. அந்த உணர்வை நாம எப்படி கொடுக்கணும்னா, அவங்களுடைய தேவைக்கு நாம கொடுக்கணும். "பா, நல்ல நேரம்ப்பா. நீ வந்து சரியான நேரத்துல எனக்கு உதவி செஞ்சப்பா" அப்படின்னு அவங்க சொல்லுவாங்க. அதுதான் ஈகை. எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாததான் ஈகை. இந்த ஈகையில அந்த அறநெறிகள் 3ம் ஒருவருக்கு இருந்தால், அங்கு மகிழ்ச்சியும், அமைதியும், இன்பமும், ஆனந்தமும் இருக்கும். ஈதல் தான் நமக்கு எல்லாமே. நம் மகரிஷி அவர்கள் ஒழுக்கத்தையும் ஈகையையும் சேர்த்துதான் இரண்டொழுக்க பண்பாடாக நமக்கு கொடுத்திருக்காங்க. நான் யாருடைய உடலுக்கும் மனதிற்கும் துன்பம் தரமாட்டேன். துன்பப்படுபவர்களுக்கு என்னால் முடிந்த உதவிகளை செய்வேன் அப்படின்னு இந்த 5 படிகள்ல சுருக்கி இந்த இரண்டொழுக்க பண்பாடை நமக்கு கொடுத்திருக்காங்க. அதுக்குத்தான் நம்ம ஒழுக்கம் விழுப்பம் தரலாம், ஒழுக்கம் உயிரினும் ஓம்பப்படும் அப்படின்னு. இந்த குழந்தைகளுக்கு எல்லாம் நம்ம வந்து ஒழுக்கத்தை கத்துக் கொடுக்கறது தான் தலையாய கடமையா இருக்கு. அதனாலதான் இந்த இந்த குறள். நம்ம நன்மணி ஐயா அவங்க புதிய கோணத்துல இந்த இதழ் இப்படி இருக்கக்கூடாது அப்படின்னு சொல்றாங்க. அதாவது இயற்கை துன்பத்திற்காக செய்வது ஒரு வகை ஈகை என்றும், இந்த இயற்கை துன்பத்தை போக்க உதவிகள் செய்தல் 100% ஈகை செய்து நமக்கு பலன் அளிக்கும் அப்படிங்கிறாங்க. அதாவது ஒரு பசியில வாடுறாங்க அப்படின்னா அவங்களுக்கு உணவு கொடுத்து, அவங்களுக்கு தண்ணியம் கொடுத்து, அவங்கள ஆசுவாசப்படுத்தி செய்வதுதான் ஒரு ஈகை. அந்த அதுக்கப்புறம் அறிவு வறுமையை போக்க வேண்டும். அவங்களுக்கு முடிஞ்சா வேலை வாங்கி தந்து அவங்களுடைய நிரந்தர பசியை போக்குறதுக்காக 2 வேளை சாப்பிடுற அளவுக்கு ஒரு வேலை வாங்கி தந்தோம்னா அவங்களுக்கு அதுவே சிறந்ததா இருக்கும். இந்த உடல் திறனும் அறிவுத்திறனும் இல்லாதவங்க ஒன்று குழந்தையாகவும் இருப்பாங்க, முதியவர்களாகவும் இருப்பாங்க. குழந்தையாக இருந்தா அவங்களுக்கு இயற்கை துன்பங்களை போக்குவது பெற்றோருடைய கடமை. அதே போல முதியவர்கள் துன்பம் போக்குறதுக்கு அது பிள்ளைகளோட கடமை. நம்ம பட்டினத்தாரோட பாடல்ல ஒரு மடமாது அப்படின்னு ஒரு பாடல், ஒருவனும் ஆகி இன்ப சுகம் தரும் அன்பு பொருந்தி அப்படின்ற பாடல்ல கலகலவென்று மலஜலம் வந்து கால்வழி மேல்வழி சார நடந்து கடைவழி கஞ்சி ஒழிகிட வந்து நெஞ்சு தடுமாறி சுவாசமும் நின்று வரும் நேரமே அப்படிங்கிறாரு. அதாவது குழந்தைங்களையும் நாம காப்பாத்தணும், இந்த வயது முதிர்வு பெரியவர்களையும் நாம காப்பாத்தணும். அததான் இந்த இயற்கை துன்பம். இப்ப செயற்கை துன்பம் அப்படின்றது மற்றொரு வகை ஈகை என்கிறார். செயற்கை துன்பத்திற்கான காரணம் என்னன்னு அறிந்து மீண்டும் துன்பம் வராமல் இருக்க அந்த அறிவு வறுமையை நாம போக்க வேண்டும். இப்படி வயது முதிர்ந்தவர்களுக்கு உதவி செய்வதும் ஈகையே. நம்ம சான்றோர் பெருமக்கள் ஈகை புரிதலை தானம் என்பர். வஸ்திர தானம், கோதானம், அன்னதானம், கல்வி தானம், இதைத்தான் நம் குருபிரான் மனவளக்கலை என்ற அமைப்பை ஏற்படுத்தி பண்பாட்டு கல்வி அளித்து பெண்களுக்கு முன்னுரிமை அளித்து, குடும்ப பெண்கள் பண்பாட்டு கல்வி இருந்தா அந்த வீடே கோயிலாக மாறும் அப்படின்னு ஒரு அறிவு தானம் அளித்திருக்காங்க. நம்ம நன்மணி ஐயா அவர்கள் ஒரு கேள்விக்கு பதில் அளிக்கையில, பெண்கள் வேலைக்கு போகவில்லை என்றாலும் தன் கணவர் ஈட்டிய பொருளில் தமக்கு பங்கு உண்டு, எனவே தாராளமாக ஈகை செய்யலாம் அப்படின்னு ஒரு இடத்துல சொல்றாங்க. உண்மைதான். ஒரு பெண் அவங்க வேலைக்கு போகலைனாலும் குடும்பத்தை பாதுகாக்கிறாங்க. அவங்க எல்லா வேலையும் செய்யறதுனால அவங்களுடைய கணவர் ரொம்ப நிம்மதியா வேலைக்கு போயிட்டு வர்றாரு. சோ இவங்க வந்து தன்னுடைய கடமையாக பாவித்து அந்த குடும்பத்தை எடுத்துட்டு போறதுனால அந்த குடும்பத்துல இவங்களும் ஒரு அங்கம் அப்படிங்கிறதால அதுல இருந்து அவங்க பணம் எடுத்து
ஈகை செய்யறதுக்கு அவங்களுக்கு எல்லா உரிமையும் உண்டு. அது சமுதாயம் அளித்த உரிமை அவங்களுக்கு. ஈகை செய்வது, தனிநபர் ஈகை செய்வதை விட கூட்டு முறையில ஒரு ஸ்தாபனம் அல்லது அமைப்பு அதை ஒன்று கூடி செய்யும் ஈகை ரொம்ப போற்றத்தக்கதாக இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதாவது ஒரு உதாரணத்துக்கு, ஒரு இளம் வயதுடைய பெண், அவங்களுக்கு ஒரு சின்ன குழந்தை இருக்கு. திடீர்னு அவங்க ஹஸ்பண்ட் அகால மரணம் அடைஞ்சினார். அப்போ அவருடைய கணவரின் நண்பர் அந்த அம்மாவுக்கு வந்து உதவி செய்யறாங்க. திடீர்னு ஏற்பட்ட இந்த ஒரு பிரிவு அவங்களால என்ன செய்யறதுன்னு தெரியல. அதுக்காக ஒரு 2 மாசத்துக்கு அவர் வந்து உதவி செய்கிறார். அப்போ இந்த சமுதாயம் அவங்களை எப்படி பார்க்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? அதனால தான் ஒரு பெண்ணிற்கு ஒரு கஷ்டம் ஏற்பட்டுடுச்சுன்னா, அது வந்து கூட்டுறவு முறைப்படி, அதாவது ஒரு ஸ்தாபக முறைப்படி, அதாவது அனைத்து மக்களும் ஒன்று கூடி அவங்களுடைய கஷ்டத்தை தெரிஞ்சு அவங்களுக்கு ஈகை புரிஞ்சா, அது வந்து அனைவருக்கும், சமுதாயத்திற்கும் ஒரு நன்மை பயக்கத்தக்க ஒரு விஷயமாக இருக்கும். இதுதான் மக்களுக்கு நல்ல எண்ணம் வேண்டும். பாரதியார் அவர்கள் சொல்லியது போல, நல்லவே எண்ணல் வேண்டும், எண்ணியே முடித்தல் வேண்டும், தெள்ளிய நெஞ்சம் வேண்டும், தெளிந்த நல் அறிவு வேண்டும் அப்படின்னு சொல்றார். எண்ணம் என்ற ஒன்று வந்துட்டாலே அது சொல்லாகவும் செயலாகவும் மாறிவிடுது. ஈகை புரிய வேண்டும் என்ற ஒரு நல்ல எண்ணம் ஒன்னே போதுமானது. குறள்ல எண்ணிய எண்ணியாங்கு எய்துவர், எண்ணியர் திண்ணியராக பெறின். ஒன்றை செய்ய வேணும்னு நாம நினைச்சிட்டோம்னா, அந்த மன உறுதி இருந்தா அதை அப்படியே நாம செய்து முடிக்கலாம். ஈகை செய்ய இன்றைய காலகட்டத்துல சில நேரங்கள்ல கேட்ட உடனே கேட்டபடி ஈகை செய்தல் ஒரு சரியாகப்படாது. அதுதான் ஈகை செய்தல் கூடாது அப்படிங்கிறார். சரியான இடத்தையும் சரியான நபரையும் தேர்ந்தெடுத்து அவர் தேவைகளை பூர்த்தி செய்வதுதான் ஈகை. பிறர் துன்பத்தை போக்குவது ஈகை. சரியான நேரத்துல உதவி செய்வதும் ஈகைதான். உதாரணம், தெருவுல ஒரு முதியவர், அவரை வீட்டை விட்டு 10 வருஷத்துக்கு முன்னாலேயே தள்ளி விட்டாங்க. அவர் வந்து படுத்துக்கிட்டு சாப்பாடு இல்லாம துணிக்கு இல்லாம கஷ்டப்படுறார். அப்போ சில இளைஞர்கள் அவர்களை போய், அப்பா உனக்கு என்ன வேணும், சாப்பாடு வேணுமா, நான் வாங்கி தரேன்னு அவருடைய காசுல வாங்கி தர்றார். அதே போல அவருக்கு துணியும் வாங்கி தர்றார். இப்ப இதை பார்த்த, இப்ப அது ஒரு யூடியூப்ல தான் வந்தது. இதை பார்த்த மத்தவங்க, நாங்க வந்து நேரடியா போய் தேடி தேடி போக முடியல. ஆனா இன்னைக்கு உள்ள காலகட்டத்துல இந்த கிரைம் நினைவெல்லாம் ஏத்தக்கூடிய டிவி நிகழ்ச்சிகள் எல்லாம் பார்க்காம நீங்க இந்த மாதிரி போய் மத்தவங்களுக்கு உதவி செய்றீங்க இல்லையா? ஆகையினால நாங்களும் கொஞ்சம் பணம் கொடுக்குறோம், இன்னும் சில சில பேருக்கு நீங்க செய்யுங்க அப்படின்னு உதவிகள் செய்யறதுக்காக பணம் குவிந்து கொண்டு வருகிறது. அதுதான் ஒருத்தருக்கு வீட்டுல இதை இன்னொரு வகையில இப்ப நாம சொல்லலாம். அதாவது ஈகை புரியக்கூடாது அப்படிங்கிறதுக்கு, ஒரு வீட்டுல நல்ல சாப்பாடு சாப்பிட்டு வந்துடுறாரு. அவர் வரும்போது கோயிலுக்கு வர்றாரு. அந்த நேரம் மதிய நேரம். அப்போ அன்னதானம் கொடுக்குறாங்க கோயில்ல. இப்பெல்லாம் உங்களுக்கே தெரியும், வடை பாயசத்தோட சாப்பாடு, வாழை இலையில சாப்பாடு. இது வந்து கோயில்ல அன்னதானம் என்பதா, அது அவங்க வந்து கணக்கு கொடுக்கணும் கோயில்ல. நாங்க ஒரு நாளைக்கு 100 இலைக்கு நாங்க சாப்பாடு கொடுத்தோம், அதாவது இத்தனை பேருக்கு நாங்க நிதி வசூல் செய்தோம். இது ஈகையா? இப்படி ஈகை கூடாது என்கிறார் நூலாசிரியர். இப்போ ஒருத்தர் சாப்பிட்டது அவன் ஜீரணமே ஆகல, மறுபடியும் வந்து சாப்பிடுறான். அதுக்கு இந்த கோயில் வந்து தொண்டு செய்யுது. இது ஒரு ஈகையானா? இப்படிப்பட்ட ஒரு ஈகை கூடாதுதான். ஈகை அப்படின்னா அறிவின் பால் அளிப்பதுதான் ஈகை. இறை ஆசிரியர்கள் பிறருக்கு நாம பண்பாட்டு கல்வியை சொத்துக்கு சொல்லி கொடுக்கிறோம். அழித்து, அதாவது ஈகை செய்வதுதான் நம்ம நிறைய, நம்ம துணை பேராசிரியராகவும் பேராசிரியராகவும் நிறைய நாம இருக்கோம். நம்ம மனவளக்கலையும் ஒரு பெரிய ஸ்தாபனம் தான், ஒரு அமைப்பு. அதன் மூலம் பல்லாயிரக்கணக்கானவர்கள் அறிவு தானம் அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படின்னு தான் ஈகையாக நாம வழங்குறோம். இதுல நாம அறிவு தானம் அளித்து தொண்டாற்றி இன்பம் காண்கிறோம்.
அப்படி இருந்தாலும் இன்னைக்கு 100 கோடி மக்கள் இருக்காங்க. அப்படி 100 கோடி மக்களுக்கு சில லட்சக்கணக்கான ஆசிரியர்கள் போராதுதான். அதனால இந்த 100 கோடி மக்களுக்கு 75 கோடி ஆசிரியர்களாவது கிடைக்க வேண்டும் அப்படின்ற ஒரு நல்ல எண்ணத்தை போட்டு நாம வாழ்த்தணும். அதுதான் இது சுவாமிஜியோட ஆஹ், ஆசையை மெய்ப்பிக்கும். அப்புறம் வாழ்க்கை தத்துவங்களை நாம ஆழ்ந்து உணரும் போதுதான் உண்மையான தேவை என்ன அப்படின்னு நம்ம அறிவின் வழியிலே நின்று தன்னம்பிக்கையும் தைரியத்தையும் வளர்த்துக்கிட்டு தன் தேவைகளை பூர்த்தி செய்து கொள்வதுடன் பிறருக்கும் தான தர்மம் அப்படின்னு ஈகை அளிக்க மனம் முற்படுகிறது. வெறும் கல்வி அறிவால மட்டும் வாழ்க்கை சிறப்பாகாது. உதாரணத்துக்கு ஒரு சொல்லணும்னா, ஒரு படித்த பெண் தனக்கு திருமணம் ஆகணும். அவ ஒரு எலைட் மெம்பர், அதாவது ஒரு பணக்கார குடும்பத்துல இருக்கிற பெண். அவ நல்ல பிஹெச்டி எல்லாம் பண்ணிட்டு 60,000-80,000 ரூபாய் சம்பாதிக்கிறான். அவளுக்கு ஏத்த மாதிரி ஒரு கணவன் வேணும்னு பார்த்துக்கிட்டே இருக்கா. அதாவது அப்பர் மிடில் கிளாஸ்ன்னு கூட சொல்லலாம். இந்த மாதிரி பெண்கள் நிறைய பேர் இருக்கிறார்கள். ஒரு கண்டிஷன் போட்டா எதிர்பார்க்க கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க. சுவாமிஜியே டோன்ட் கமாண்ட், டோன்ட் டிமாண்ட், டோன்ட் ஆர்கியூ அப்படின்வார். அப்படி இந்த டிமாண்ட் வைக்கும் போது இது என்ன ஆகுதுன்னா, இவங்க ஒவ்வொருத்தரையா ஃபில்டர் பண்ணி 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 இந்த ஜாதகங்களை கடைசியில அவங்களுக்கு வயது முதிர்வு ஏற்படுகிறது. அதனால அவங்களுக்கு கடைசியில என்ன ஆகுது, நான் ரெடியா இருக்கேன், 2ஆம் தரமா எனக்கு ஒரு வரன் கிடைச்சா கூட போறோம் அப்படிங்கிறாங்க. சோ இதுல இருந்து நமக்கு இதுல என்ன தெரியுதுன்னா, வெறும் படிப்பு, அவங்க பிஹெச்டி படிச்சிருக்கலாம், வெறும் படிப்பு மட்டும் போராது. நம்ம இந்த பண்பாட்டு கல்வியும் தியானமும் தற்சோதனையும் தான் நமக்கு நல்ல ஒரு தைரியமும் தன்னம்பிக்கையும் வாழ்க்கையின் தத்துவத்தையும் உணர்த்தும். அததான் நம்ம இந்த வாழ்க்கை தத்துவத்துல உணரணும். இப்போ இருப்பவர்களிடம் பெற்று இல்லாதவர்களுக்கு கொடுக்கலாம், அது ஈகையாகுமா அப்படின்னு சொன்னா அது தவறுதான். ஏன்னா அவங்க செஞ்ச பாவத்தெல்லாம் நமக்கு அந்த பாவம் சேர்ந்துடும். இப்போ ஒரு உதாரணத்துக்கு, ஒரு அமைச்சர் நிறைய பணம் சம்பாதிச்சுட்டு இப்ப ஜெயில் கம்பி எண்ணிட்டு இருக்காரு. இப்படிப்பட்டவர்கள் கிட்ட நாம ஈகை பெற்றால் அந்த ஒரு வினைப்பதிவு நமக்கு சேரும். அதனால்தான் சுவாமிஜி உன் உடலால் உன் உழைப்பால் ஈட்டிய பணத்தை அல்லது உன் பொருளை ஈகையா தானம் கொடு அப்படிங்கிறாரு மகரிஷி. ஆம், செயல் விளைவு தத்துவம் உணர்ந்தவர்கள் அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும் என்பர். இப்படிப்பட்ட அரசியல்வாதிகளிடம் ஈகை பெற்றால் தொடர் துன்பமாக நமக்கு முடியும். அதாவது அவங்க 100 யூனிட் வாங்கினாலும் நமக்கு 60 யூனிட் கஷ்டம் வரும். நம்ம தேவைகளை அளவோடு வைக்கணும். தேவை சேர சேர பாவப்பதிவுகளும் அதிகமா சேரும். ஏன் நம் மூதாதையர் சொத்தே நமக்கு ஒரு பாவம் தான். அது பாவத்தை தான் சேர்க்கும். அது பிறருக்கு கொடுத்தாலும் அது ஈகை ஆகாது. கருப்பு பணம் வைத்துள்ளவர்கள் முறையாக அரசாங்கத்தை ஏமாற்றி வரி கட்டாதவங்களா இருப்பாங்க. அத இவங்க எப்படி செய்யணும்னா, இருப்பது போதும் நம் உழைப்பில் சில துளிகள், அதாவது சிறிது பணம் அளித்து ஈகை புரியலாம். அரசியல்வாதிகள் ஆனால் அவர்களின் வழி வழியாக வந்த அரசியல் டைனாஸ்டி என்ன பண்றாங்கன்னா, காலங்காலமாக இருக்கிறதுக்காக சொத்து சேர்த்து வச்சிருக்காங்க. இப்போ இன்னொரு சம்பவம் சொல்றேன். ஒரு ட்ரஸ்ட் ஆரம்பிச்சிருக்காங்க. அதாவது எந்த ட்ரஸ்டானா இருக்கட்டும், அது எஜுகேஷன் ட்ரஸ்டா இருக்கட்டும் அல்லது எந்த ஒரு ட்ரஸ்டா இருந்தாலும், அதாவது வாழ்க்கை கல்வியோ இல்ல ஏதாவது ஒரு ட்ரஸ்ட், அதுக்கு இவங்க என்ன பண்றாங்க, ஏடிசிசில இன்கம் டேக்ஸ் விலக்கு கொடுக்கறாங்க. இந்த விலக்கு அளிக்கப்பட்டதால நிறைய பணம் வருது. அப்போ கருப்பு பணம் வெள்ளையாயிடுது. அந்த நேரத்துல இவங்க என்ன பண்றாங்க, இவங்க அந்த ட்ரஸ்டோட கணக்குல இவங்க சொந்தமா அந்த குடும்பத்துல இருக்கிற ட்ரஸ்ட் பொருளாளர்னா குடும்பத்துல இருக்கவங்க தான் அந்த ட்ரஸ்ட்ல பொருளாளர் இருப்பாங்க. அவங்க கார் வாங்குறாங்க, பங்களா கட்டுறாங்க, வீடு வாங்குறாங்க, நிலம் வாங்குறாங்க. இதெல்லாம் அவங்களுக்கு பாதியோ முக்காவாசி எடுத்துக்கிட்டு மிச்சதை தான்
ட்ரஸ்ட் முறையில கொடுக்குறாங்க. இப்படிப்பட்டது இது ஈகையே அல்ல. ஒரு உதாரணம் சொல்றேன். ஒரு பல வருஷங்களுக்கு முன்னால முப்பெரும் விழா அப்படின்னு ஒரு கட்சியில நடந்தது. இது நடந்த சம்பவம். அந்த நேரத்துல ஒருத்தர் என்ன பண்ணாரு, பிச்சை எடுக்கிறவர். அவருக்கு கொஞ்சம் கால் ஊனம். அவருக்கு அந்த கட்சியில அவ்வளவு வெறி. அவர் என்ன பண்ணார், பிச்சை எடுத்த பணத்தை அத்தனையும் அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி கிட்ட, நீங்க இந்தாங்க எனக்கு இந்த கட்சி பணத்துக்கு என்னுடைய தொகையை கொடுக்குற நிதியா அப்படின்னு சொல்லிட்டு நிதி கொடுத்தாரு. இவங்க நாங்க அந்த கட்சியில இருக்கோம். அந்த நிதியை பார்த்த உடனே இவர் என்ன பண்ணாரு, அந்த டிஸ்ட்ரிக்ட் செக்ரட்டரி தனியா தன்னுடைய பேர்ல கணக்கு வச்சு அவரை அதை போட்டுக்கிட்டு நிறைய வசூல் செய்த பணத்தெல்லாம் போட்டு அந்த தெருவுல இருக்கிற அத்தனை வீட்டை வாங்கிட்டு அவரை நல்லா அருமையா சொகுசா இருக்காரு. அப்போ இந்த பிச்சைக்காரன் அவனுடைய எண்ணம் எவ்வளவு சிதறி போயிடுது. அவன் அதை பார்க்கல. அவன் என்ன நினைக்கிறான், நாம கட்சிக்கு கொடுத்தோம், அது நல்ல வகையா போய் சேரும் அப்படிங்கிறான். அதனாலதான் இப்படி இதே செய்யக்கூடாது அப்படிங்கிறது ஒரு வகையில நாம சொல்றோம். சிலரு எனக்கு போதிய வருமானம் இல்ல, அடுத்த வேளை சாப்பாட்டுக்கே கஷ்டம், ஆனா எனக்கு மனசு இருக்குது ஈகை செய்யணும்னு. அந்த நேரத்துல நான் என்ன செய்யறது அப்படின்னா, நீங்க உங்க மனசார அனைவரையும் ஆஹ் நினைச்சு வாழ்த்து தெரிவிங்க. நீங்க மனவளக்கலையில இருந்தா துரிய நிலையில நின்று வாழ்த்துக்கள் சொல்லுங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி நாம வாழ்க வளமுடன், பிரபஞ்சம் வாழ்க, எல்லாரும் வாழ்க, எல்லாமும் பெருக அப்படின்னு ஒரு மனசார சொன்னா அதுவே ஒரு ஈகை அப்படிங்கிறாங்க. இப்படி பொருளாலோ உடலாலோ அறிவாலோ செய்வது தொண்டு, சேவை. அதாவது ஈகை அப்படின்னா நாம என்னென்ன சொல்றோம்னா, தொண்டு உடலால செய்வது, சேவை அறிவால செய்வது, ஈகை பொருள் உதவியால செய்வது. இதுதான் தான தர்மம். ஈகை என்பது பிற துன்பம் போக்கக்கூடிய ஒரு செயல்தான் ஈகை. மனம் இருந்தால் மார்க்கம் உண்டு. ஈகை செய்ய வேண்டும் என்று நினைத்தால் உடனே செய்துள்ளோம். இல்லைன்னா ஒரு வாசப்படியை தாண்டி இன்னொரு வாசப்படி போறதுக்குள்ள நம்ம மனசு குரங்கு மாதிரி மாறி அப்புறம் செய்துக்கலாம் அப்படின்னு விட்டுருவாங்க. ஈகைக்கு பெயர் போனவர் நம் மகாபாரதத்துல உள்ள கர்ணன் தான். இல்லை எனாது தன் உடலில் உள்ள கவச குண்டலத்தையும் தன் அறிவினால் ஈட்டிய தர்மத்தையும் கேட்டவர்களுக்கு கேட்டபடி பொருளும் தந்து உதவியவன் கர்ணன். நம் சுவாமிஜி சொன்னது போல உடலாலும் அறிவாலும் பொருளாலும் ஈகை செய்த ஒரு சிறந்த உதாரணமாக நம் கர்ணனை சுட்டி காட்டலாம். ஆனா துரியோதனன் தாய் காந்தாரி 20 ஆண்டுகள் கண்ணு கட்டிக்கிட்டு அவளுடைய பையனுக்கு தன்னுடைய ஆற்றலை கொடுக்கணுன்றதுக்காக கண்ணை அவிழ்த்து துரியோதனனுக்கு அந்த ஆற்றலை கொடுத்து அவன் அவன் போருக்கு போய் அவன் ஒரு சில இடத்துல ஜெயிச்சாலும் ஒரு சில கடைசியா தோத்துடுறான். அப்போ இந்த ஈகை என்ன ஆகுது, இவங்க கண் ஒளி கொடுத்தாலும் அது ஒரு குடும்பத்துக்காக கொடுத்திருக்காங்க. அதனால அது ஈகை ஆகாது. அத தாய் செய்யற ஒரு பிள்ளைக்கு செய்யற ஒரு கடமையா தான் எடுத்துக்கலாம். ஈகைக்கு இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம ஓம் சாந்தில பாபான்னு ஒருத்தர் இருக்கார். அவர் பெரியவர். 1932 அவர் பெரிய வைர வியாபாரி. அவர் என்ன பண்ணாரு, அவருடைய அத்தனை செல்வத்தையும் ஒரு ட்ரஸ்ட் ஃபார்ம் பண்ணி மொத்தமே பெண்கள் இருக்கக்கூடிய ஒரு அவங்களே நடத்தக்கூடிய ஒரு ஓம் சாந்தி ட்ரஸ்ட் ஆரம்பிச்சு அதுல அவங்க எல்லாரையும் கூப்பிட்டு அந்த தியானம் பண்ண சொல்லி இன்னைக்கு அந்த ஓம் சாந்தி ட்ரஸ்ட் ஃப்ரீயா தான் கத்து கொடுக்குறாங்க, பணமே வாங்கறது இல்ல. இவங்க ஒரு பெரிய ஸ்தாபனம் ராஜஸ்தான்ல இருக்கு. அதே போல இன்னொரு எடுத்துக்காட்டு நம்ம சொல்லணும்னா புத்தர் தன்னுடைய அரசையே விட்டு விட்டு தான் மக்களுக்கு அறிவால ஈகை அளிக்கணும்னு விட்டார். இப்போ லேட்டஸ்ட் ட்ரெண்ட் அயோத்தி ராமர் கோயில் தான். இப்ப எல்லாரும் பல கோடி செலவழித்து கட்டப்பட்டதுதான் இந்த ராமர் கோயில். பெரும்பாலானவங்க, அதாவது டாட்டா, பிர்லா, ரேமண்ட், அம்பானி, இவங்கெல்லாம் கோடிக்கணக்குல பணம் கொடுத்திருக்காங்க. இதுல நாம ஒரு நிகழ்வை நாம சொல்லணும். அதாவது ஒரு பணக்காரன்
5 லட்சம் ரூபாயை திருப்பதி ட்ரஸ்ட்ல போடணும்னு போய் உண்டியல்ல போட போனார். அப்ப அவர் கூட இருந்த ஒரு நண்பர், டேய் ஏன்டா வந்து உண்டியல்ல போடுற, நீ வா நான் சொல்றேன் அப்படின்னு சொல்லிட்டு நேரா டிக்கெட் கவுண்டருக்கு அழைச்சிட்டு போய் அந்த 5 லட்சத்திற்கும் 300 ரூபாய் டிக்கெட் வாங்குறோம் அந்த மாதிரி வாங்கி எல்லாத்தையும் எடுத்துக்கிட்டாங்க. அங்க லைன்ல கர்ப்பிணிகள், அப்புறம் வந்து ஊனமுற்றவங்க, அவங்க எல்லாம் இருந்தவங்களுக்கு இந்த டிக்கெட்டை கொடுத்து நீங்க போய் பாருங்க சாமியானோன்னு அவங்க ரொம்ப சந்தோஷப்பட்டு இவரை ரொம்ப வாழ்த்தினார். ஆக இதுதான் ஒரு ஈகை. இப்போ சமீபத்துல ஒரு அமைச்சர் ஜெயிலுக்கு போனார். அவரை போர்ட்போலியோ இல்லாத அமைச்சர்னு கூட அறிவிச்சாங்க. அவர் ஜெயிலுக்கு ஏன் போனார்னா நிறைய பணத்தை சுட்டிட்டார். தமிழ்நாடு பட்ஜெட்லயே பாதி பணம், பாதி பட்ஜெட்டை போடலாம் அந்த அளவுக்கு சுட்டிட்டார். இதைத்தான் நம் குரு வேதாத்ரி அவர்கள் தப்பு கணக்கிட்டு தான் ஒன்று எதிர்பார்த்தால் ஒப்புமோ இயற்கை விதி ஒழுங்கமைப்புக்கு ஒத்தபடி அப்போதைக்கப்போது அளிக்கும் சரிநிகர் தண்டனை என்பார். ஆகையினால இப்ப இன்னொரு சமீபத்திய இதுவும் இருக்கு. நாம வந்து மனதால நிறைவாக வாழணும். அதாவது எந்த ஒரு போராதுன்ற எண்ணமே இருக்கக்கூடாது. நமக்கு இது கிடைச்சதா, இது போதும் அப்படிங்கிற ஒரு எண்ணம் இருந்தாலே போதும் என்ற மனமே பொன் செய்யும் மருந்து. எம்ஜிஆர் பாட்டு ஒன்று, கொடுத்ததெல்லாம் கொடுத்தார், யாருக்காக கொடுத்தார், ஒருவனுக்காக கொடுத்தார், ஊருக்காக கொடுத்தார். ஆனா இந்த கொடுத்தது எல்லாருக்கும் ஈகை செய்யதான் கொடுத்தாரு. ஆனா நாம பார்த்த ஒரு சில மந்திரிக ஒருத்தரையே எடுத்துக்கிட்டாரு. கடைசியா இன்னொரு கோர்ட்டு மேட்டரை சொல்லிடுறேன். முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா இப்ப கோர்ட்ல ஆயிரக்கணக்கான கடிகாரம், புடவை, செருப்பு இதெல்லாம் ஏலம் விடுறதுக்காக கோர்ட்டு தீர்மானிச்சிருக்கு. உங்களுக்காக நான், உங்களுக்காகவே நான் அப்படின்னு சொன்ன அந்த அம்மா இவ்வளவு பொருள்களையும் பண்டங்களையும் வாங்கி வச்சுட்டு இறந்துட்டாங்க. இப்போ இவங்க கொடுத்தது இந்த வியாபாரிங்களுக்கு லாபமா இருந்தாலும் இப்படி அந்த ஈகை செய்யக்கூடாது அப்படிங்கறதுதான் நாம சொல்ல வேண்டிய ஒரு உதாரணம். எனவே ஈகையே செய்யணும் அப்படின்னா நாம ஒரு இந்த இந்த நிகழ்ச்சிகள் எல்லாம் ஒரு பாடமாக கருதி நித்தம் நித்தம் உடலில் உயிர் இயங்கு மட்டும் உறைந்து உறைந்து பிரம்மமே நான் என்ற முறையிலே பழகி கொண்டு உலக இன்பங்களிலே அளவு கிட்டும்படி நாம வாழ வேணும். அப்பதான் இதுதான் நம்ம சுவாமிகிரி சொல்லியிருக்காங்க. அளவு முறை மீறாம இருப்பதுதான் இன்பம், அதை மீறிட்டா துன்பம். ஆகையினால இதன் மூலம் நாம என்ன எப்படி வாழணும்னா இசைவோடு, அதாவது குட் ஹார்மனி, நிறைவோட நல்ல சாட்டிஸ்பாக்சனோட வாழ்க்கைய வாழணும், மகிழ்வோட வாழணும். நமக்கு வந்து ஒரு மகிழ்ச்சியான ஹாப்பினஸ் இருக்க வேண்டும். அதுக்கப்புறம் மெய் அறிவு இருக்கணும். நாம பிறந்ததே நாம வந்து இறையார்களோட வீடு பேரு பெறணும் தான். அதனால அந்த விஸ்டம் நமக்கு கிடைக்கணும். கடைசியாக இந்த இதெல்லாம் கிடைக்கிறதுக்கு நமது அமைதி அல்லது பேரமைதி கிடைக்கணும். பீஸ் பீஸ் நமக்கு அமைதி கிடைக்கணும். அதுக்காக நம்ம வந்து ஒரு சில நேரத்துல அமைதி அமைதின்னு நம்ம தியானத்தை முடிக்கிறோம். நாம இந்த மனவளக்கலைக்கு வந்தது அமைதி பெறுவதற்காகவும் துன்பங்களை தீர்ப்பதற்காகவும் மகிழ்ச்சியோட இருப்பதற்காக தான். இந்த 5 குணங்களால ஈதல், இந்த 5 குணங்களையும் நாம எடுத்துக்கிட்டு ஈதல் இசைப்பட வாழ்தல் அப்படின்னு வாழ்ந்தா வாழ்வாங்கு வாழலாம் அப்படின்னு கூறி எனக்கு வாய்ப்பளித்த யோகமே தான் தியானம், தியானமே யோகம் என்ற இந்த நம்ம தமிழ் ஆனந்த யோக நன்மணி ஐயா அவர்களுக்கும் நம்முடைய அம்மா அவர்களுக்கும் கோடான கோடி நன்றிகளை தெரிவித்து வாழ்க வளமுடன் என்று என்னுடைய உரையை முடித்துக் கொள்கிறேன். அம்மா வாழ்க வையகம், வாழ்க வையகம், வாழ்க வளமுடன்.